ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேக்காவுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக சேலஞ்ச் விடுங்க போடுன்னு லேக்கா சொன்னதால் இன்றைக்கி லேக்காவுக்காக பிடிச்ச மாதிரி பிஸ்கெட் 5 பிஸ்கெட் நான் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து லேக்கா அதில் 3 பிஸ்கெட் என்ன பிஸ்கெட்டுன்னு கண்ணை மூடிக்கிட்டு பிஸ்கெட் பாக்கெட்டில் பிஸ்கெட் எடுத்து கொடுப்பேன். அது என்ன பிஸ்கெட்னு சொல்லிட்டாலும்னா அவருக்கு 100 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், 5 பிஸ்கெட் வச்சுருக்கேன். லேக்கா கண்ணை கட்டிட்டேன். நான் அவ்வளோ பழக்கமான பிஸ்கெட் தான். ஒரு பிஸ்கெட்டாக நான் எடுத்து கொடுப்பேன். அந்த பிஸ்கெட் டைம் கரெக்டாக சொல்லிட்டா ப்ரைஸ். மொத்தம் 5 பிஸ்கெட் இருக்குது. அதில் 3 கரெக்டாக சொன்னாலே இந்த 100 ரூபாய். ஃபஸ்ட்டு பிஸ்கெட் பிச்சாச்சு. இன்னும் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. என்ன பிஸ்கெட் லேக்கா? நீ எப்போ விரும்பி சாப்பிட்ற பிஸ்கெட் தான். வாவ், சூப்பர். இப்போ 2வது பிஸ்கெட்டும் என் ஃபேவரட் பிஸ்கெட். காலையில் எழுந்தோன்னா பல்லு வளர்க்குறாரோ இல்லையோ முதல்ல தான் சாப்பிடுவான். இப்போ பாருங்கள், மோந்து கூட பார்த்துக்கோ லேக்கா, கரெக்டாக சொல்லணும். காலையில் எழுந்தோம். பிஸ்கெட் சூப்பர், கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பிஸ்கெட். இதுவும் லேக்காவுக்கு பழக்கப்பட்ட பிஸ்கெட். ஏன்னா நம்ம முட்டை வாங்கிட்டு வா, நான் அரிசி வாங்கிட்டு வானா மிச்சம் இருக்க 10 ரூபாய் வாங்கி சொல்லுவா. கரெக்டாக சொல்லிவிடுவா பாருங்க. மாப்பம் பிடிக்க முடியல லேக்காவால். நீ மூக்குலேயே 2 கிலோமீட்டரில் இருக்க கடையில் என்னென்ன போட்டிருப்பாங்க கரெக்டாக சொல்லுவே லேக்கா. சொல்லு பார்ப்போம். என்னது? இன்னொரு தடவை சொல்லு. நல்லா யோசிச்சு சொல்லு. தோத்துட்டினா 2 கரெக்டாக சொல்லிட்டேன். இது கரெக்டாக சொன்னால் தான் 100 ரூபாய், இல்லாட்டி கிடையாது. ஓகே, குட். ஃப்ரெண்ட்ஸ், இது 4வது பிஸ்கெட். மேலே 3 பிஸ்கெட் கரெக்டாக சொல்லிட்டாலே நாங்கள் ஏதோ சொல்லி வச்சு எடுக்கிறோமா அப்படின்லாம் கிடையாது. சாப்பிட்ற ஐட்டத்தில் என் பொண்ணு நம்பர் 1. ஏன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா போல். இந்த பிஸ்கெட்டை கண்டுபிடி பார்ப்போம். மாடு கடிக்கிற மாதிரி கடிக்கிறா. என்ன பிஸ்கெட்மா? நல்லா யோசிச்சு பாரு. நீ சாப்பிட்டாலும் லிஸ்ட்டு போடு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா? ஓகே, டைம் ஓவர். இந்த பிஸ்கெட்டும் லேக்காவுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பிஸ்கெட்டு தான். இருங்க, என்ன பிஸ்கெட்டுமா? உப்பு பிஸ்கெட்டு தானே? உப்பு பிஸ்கெட்டு சாக்லேட் போட்டிருக்கோம். பேர் கண்டுபிடி. நீ எப்பவுமே 5 ரூபாய்க்கு வாங்கி வந்து சாப்பிட்ற பிஸ்கெட்டு தான், காசு இல்லாதப்போ. சூப்பர், 2 தடவை சொல்லிட்டேன். தப்பு. இப்போ கண்ணை திறங்க. நீங்கள் தப்பாக தோண பிஸ்கெட் இதுதான். டார்க் ஃபேன்ஸ் எப்போ 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர ஞாபகம் இருக்கா? ஹாப்பி கூடவா தெரியாது? மற்ற 3 பிஸ்கெட்டை கரெக்டாக சொல்லிட்டேன். ஐடென்சிக் கரெக்டாக சொல்லிட்டேன். வெள்ளி பிஸ்கெட் கரெக்டாக சொல்லிட்டேன். ஜீம் தான் சொல்லு. ஸோ நான் சொன்னது சொன்னபடி இந்தா 100 ரூபாய். சேலஞ்சில் லேக்கா நீ வின் பண்ணிட்டேன்.